ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பு 100 மதிப்பெண். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையும் 3 எண்ணுக்கு மட்டும் விடை தருக. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, செய்யுளின் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், நோயின் 3 வகைகள் யாவை, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அடுத்து 3x2 6. இதில் ஓவிய எழுத்து என்றால் என்ன, விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாடல் கூறுவன யாவை, நல்வாழ்விற்கு நாள்தோறும் நாம் செய்ய வேண்டியவன யாவை, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை, திருவிகா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படும் பெயர்களை கூறு. அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. ரொம்ப முக்கியம். எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை, வினைமுற்று என்றால் என்ன, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுது, ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை, நோய் பெருக காரணம் என்ன, எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர்களை கண்டறிந்து எழுதுக. செய்தி தொடர், வினாத்தொடர், உணர்ச்சி தொடர். மேட்சுக்கு கேட்டிருக்காங்க. விடையளிக்க. தற்கால தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவன யாவை, நில வளத்தினை காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை. அடுத்து விரிவான விடையளி. வெட்டுக்கிளி சருகுமானும் கதைப்பகுதி நல்லா படிச்சுக்கணும். மூளையின் வலது இடது பாகங்களில் செயல்பாடுகள் பற்றி தொகுத்துள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கோட்டையிலேயே செப்டம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.